கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் தேவனிடத்தில் அன்புள்ளவராயிருந்தார். தானியேல் தேவனுக்கு பிரியமானவராயிருந்தார். அதனால ஒரு ஜெபம் என்ற பழக்கத்தை அவர் வைத்திருந்தார். ஜெபமும் இருந்தது, விண்ணப்பமும் இருந்தது, ஸ்தோத்திரமும் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சப்ஜெக்ட். பட் ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன என்று சொன்னால், தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி. தேவனுடைய பிள்ளைகளை மனுஷர் பார்க்கிற மாதிரி ஜெபம் பண்ணல. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, ஜெபம் பண்ணி விண்ணப்பம். அப்ப விண்ணப்பம் வேற, ஜெபம் வேற. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியார் மூலமாய். தானியேல் தேவனுக்கு முன்பாக முதலாவது ஜெபம் பண்ணுகிறார், இரண்டாவது விண்ணப்பம் செய்கிறார். ரெண்டையும் குழப்பலங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அப்போ ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி இருப்பார். ஆண்டவரிடத்துல ஆண்டவரே சில காரியங்களை சொல்லிட்டு அப்புறம் விண்ணப்பத்தை வச்சிருப்பார். ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உங்களை ஆராதிக்க விட மாட்டாங்க, உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டாங்க, ஆண்டவரே எனக்கு கெடு வைக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய விண்ணப்பம் பண்ணியிருப்பார். அதையும் அவங்க பார்த்துருப்பாங்க. பிரியமானவர்களே, அவங்க பார்த்துருப்பாங்க. அதனாலதான் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை, விண்ணப்பத்தை நிறுத்தல. தேவனுடைய சமூகத்தில் அந்த பிரச்சனை மாறும் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இது என்னுடைய விண்ணப்பம், நான் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன், வேதம் தியானிக்க விரும்புகிறேன், ஆராதிக்க விரும்புகிறேன். ஆனாலும் பிசாசனை தடை செய்கிறான், எனக்குள்ளே போராட்டத்தை கொண்டு வருகிறான், என்னால் ஜெபிக்க முடியல என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஜெயம் வரும். தேவனுடைய பிள்ளைகளை, நடந்தது என்ன? சிங்க கபில போட்டு தானியேலை போட்டார்கள். நடந்தது என்ன? சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். அப்போ பிரச்சனை வருவது என்பதற்காக நம் ஜெபத்தை அங்கேயும் தானியேல் ஜெபித்திருப்பார், அங்கேயும் விண்ணப்பம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே, சிங்க கபில நான் இருக்கிறேன், நான் உங்களை தான் ஆராதித்தேன், நீர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை சொல்லியிருப்பார். பிரியமானவர்களே, தேவன் அவனை தானியேலை காப்பாற்றினார். தேவன் தானியேலை காப்பாற்றினார், இன்றைக்கு உங்களை காப்பாற்றுவார். ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் விட்டுறாதீங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். எங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற பழக்கமும் ஜெபம் என்ற பழக்கமும் விண்ணப்பிக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்களும் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா மகிமையினர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.